அண்மை செய்தி. நெல்லை நடுக்கல்லூர் குளம் காட்டுப்பகுதியில் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள், அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கேரள மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் குப்பையுடன் கேரளா செல்வேன் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கேரள அரசின் குப்பைகளை தமிழகத்தில் கொட்டுவதற்கு திமுக அரசு அனுமதி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கேரளா மாநிலத்திலிருந்து வரக்கூடிய குப்பை கழிவுகள் கொட்டப்படுறதா தகவல் வந்தது. அந்த அடிப்படையில் இன்று காலையில் நாங்கள் நேரில் பார்த்தோம். நாங்கள் நினச்சது என்னென்னா, ஒரு சின்ன லெவலில் ஒரு குப்பைகள் இருக்கும், ஒரு பெட்டியாக போட்டிருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டன் கணக்கில் குப்பைகள் கிடக்கு. கிட்டத்தட்ட இது இன்றைக்கி நாளுக்கு வந்த மாதிரி தெரியல. கடந்த ஒரு மாதமாகவே குப்பைகளை தட்டி அதை எரித்து அப்புறம் மறுபடியும் குப்பைகளை தட்டிகிட்டே இருந்திருக்காங்க. இது பப்ளிக் மக்கள் ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க பார்த்து அதன் அடிப்படையில் தான் இந்த செய்தி வெளியே வந்திருக்கு. இந்த குப்பையில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மெடிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிப்ஸு, அதுபோக க்ளவுஸு, அதுபோக பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸு, இதே மாதிரி மருத்துவ கழிவுகள் நிறைய இதில் இருந்து. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. குப்பைகள் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு கொட்டப்படுகிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள். வணக்கம். நம்ம நிற்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நடுக்கல்லூர் பகுதியை பொறுத்த வரைக்கும், கிராம பகுதியை பொறுத்த வரைக்கும் மூட்டை மூட்டையாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்குது. இந்த மருத்துவ நீங்க பார்க்கலாம், மருத்துவ கழிவு முழுவதுமே இந்த கிராம பகுதியில் நடு காட்டு பகுதியில் கொட்டப்பட்டிருக்குது. தொடர்ந்து கேரளா மாநிலத்தின் புற்றுநோய் மருத்துவமனை கழிவுகள் மருந்துகள் பொருட்களை அதிகப்படியாக மூட்டை மூட்டையாக லாரியில் கொண்டு திருநெல்வேலி அருகே வீசப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் இருந்து கேரளாவுக்கு காய்கறிகள், கனிம வளங்கள், பால், அத்தியாவசிய பொருட்கள், சிமெண்ட் போன்றவற்றை அனுப்பப்படுகின்றன. ஆனால் கேரளாவில் இருந்து திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் லாரி லாரியாக இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள், குப்பைகளை மூட்டைகளில் கொண்டு கொட்டுகின்றனர். தற்போது நம்ம நிற்கக்கூடிய பகுதியில் நடுக்கல்லூர் பகுதியில் ஒரு குளம் முழுவதுமே நூற்றுக்கணக்கான மூட்டைகளை மருத்துவர்கள் கொட்டப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள ஆலைகளுக்கு சரக்குகளை ஏற்ற வரும் லாரிகள் வரும்போது, கேரளாவில் இருந்து வரும்போது இத்தகைய கழிவுகளை ஏற்றி வருகின்றனர். இந்த கழிவுகள் அனைத்துமே திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மருத்துவமனையில் இருந்து இந்த கழிவுகளை கொண்டு வர தெரிகிறது. தொடர்ந்து செங்கோட்டை சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்த வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. தற்போது இந்த விஷயத்துக்கு அண்ணாமலை ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. காவிரி நீர் உள்ளிட்ட தமிழகத்தின் உரிமைகளை தனது கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு விட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரள மாநிலத்தின் எல்லையோர மாவட்டங்களான கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களை கேரள கம்யூனிஸ்ட் அரசின் குப்பை கிடங்காக மாற்றவும் அனுமதிக்கிறார்கள். கேரள கம்யூனிஸ்ட் அரசுடன் திமுக அரசு உருவாடி கொண்டிருக்கும் அதே வேளையில் கேரள மாநிலத்தின் பயோமெடிக்கல் பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கழிவுகளின் குப்பை கிடங்களாக நமது தென் மாவட்டங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. தினமும் லாரிகள் கொண்டு கொட்டப்படும் இந்த கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய சோதனை சாவடிகள் வெறும் வசூல் மையங்களாக மட்டுமே மாறிவிட்டன. ஒருபுறம் தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து கேரள மாநிலத்திற்கு சட்டவிரோதமாக கனிதங்கள் கடத்தப்படுவதை கண்டு காணாத போல் இருக்கும்போது, திமுக அரசு மறுபுறம் தமிழகத்தை குப்பை கொட்டும் இடமாக பயன்படுத்தப்படுகிறது என அனுமதித்திருக்கிறது. அதிகாரிகளிடம் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் பல முறை புகார் அளித்தும் இதனை தடுத்து நிறுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. முழுக்க திமுக அரசு தெரிந்தே நடைபெறுகின்றன. உடனடியாக கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இனியும் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் வரும் 2025 ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி இந்த உயிரியல் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை லாரிகள் ஏற்றிச் சென்று கேரளாவில் கொன்றுவோம். முதல் லாரியில் நானும் செல்வேன் என்பதை திமுக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறார். இதை அண்ணாமலை ட்விட்டராக பதிவு செய்திருக்கிறார். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.